ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர். சாரிங்க, போன வாரம் கொஞ்சம் வெக்கேஷன், அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தனால என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. பட் அதுக்காக தான் இந்த வாரம் அந்த ஸ்பெஷல் வீடியோ ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இது எங்கள் அம்மாவோட ஃபேமஸ் காடை கறி ரெசிபி தாங்க இது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் காடையை வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்க காடையை வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து காடை முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த காடைக்கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதோட கொஞ்சம் புதினா மல்லி, அது கூட சின்ன வெங்காயமும் போட்டு வச்சு அரைச்சிருக்க விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், அப்புறம் அந்த புதினா மல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த இது ஒரு ஸ்பூன்னா ஒரு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இது ஓப்பனில் கொதிக்க விடுறதுனால அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும். ஸோ இப்போ அந்த மிக்சர் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் உப்பும் மிளகா பொடி, குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் கொதிக்க விட போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் இப்போ நான் ஒரு சின்ன புளியங்கொட்டை சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி விட்றேங்க. அவ்வளோதான். அந்த பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நான் கரைச்சி விட்றேன். நீங்கள் இது புளி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தக்காளிக்கு பதிலாக புளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி விட்ருக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நம்ம காடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம இந்த காடைக்கறியை வந்து தாளித்து விட போகிறோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சோம்பு, பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, ஒரு 2 கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. அதை எடுத்து நம்ம கறியில் மேலே ஊற்றி ஒரு பிரட்டிட்டிங்கன்னா நம்மளோட காடைக்கறி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த காடைக்கறி வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவியை வற்ற விட்டுட்டிங்கன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது நான் இன்றைக்கி டிஃபனுக்குன்றனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த காடைக்கறி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.